போர் நிறுத்தத்திற்கு பிறகு பாகிஸ்தானின் அத்துமீறலுக்கு இந்தியா உரிய பதிலடி கொடுக்கும் என இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி எச்சரித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தம் மேற்கொள்ள சனிக்கிழமை பரஸ்பரம் ஒப்புக்கொள்ளப்பட்ட நிலையில் அடுத்த சில மணி நேரங்களிலேயே அதை மீறி எல்லையில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலை இந்திய ராணுவம் முறியடித்து அளித்தது. பாகிஸ்தானின் அத்துமீறலால் எல்லையை ஒட்டிய மாநிலங்களில் மீண்டும் பதற்றம் நிலவியது. எல்லையோர மாநிலங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மீண்டும் இருளில் மூழ்கின. இதற்கிடையில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி பாகிஸ்தானின் அத்துமீறலுக்கு உரிய பதிலடி கொடுக்கவும் ஆயுதப்படைகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். போர் நிறுத்தத்தால் இந்தியா பாகிஸ்தான் எல்லையான ஜம்மு காஷ்மீரில் அமைதியான சூழல் நிலவி வருகிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தம் மேற்கொள்ள நேற்று பரஸ்பரம் ஒப்புக்கொள்ளப்பட்ட நிலையில் அடுத்த சில மணி நேரங்களிலேயே அதை மீறி எல்லையில் பாகிஸ்தான் ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியது. இந்த பாகிஸ்தானின் அனைத்து ட்ரோன்களையும் இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்து அளித்தது. இதனையடுத்து நள்ளிரவில் பாகிஸ்தான் எந்த தாக்குதலும் நடத்தாத நிலையில் அப்பகுதி இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. ஃபிரோஸ்பூர், ராஜோரி, பூஞ்ச், ஜம்மு உள்ளிட்ட அனைத்து பகுதிகளில் மக்கள் நடமாட்டம் அதிகமாக காணப்படுகிறது. போர் ஒருபோதும் இந்தியாவின் விருப்பம் அல்ல என்று சீன வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தொலைபேசி வாயிலாக தெரிவித்துள்ளார். சண்டை நிறுத்தத்தை மீறி எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் நேற்றிரவு தாக்குதல் நடத்திய நிலையில் இந்தியா பாகிஸ்தானிடம் சீனா பேச்சுவார்த்தை நடத்தியது. இதில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் தொலைபேசியில் பேசிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் போர் ஒருபோதும் இந்தியாவின் விருப்பம் அல்ல என்றும் சண்டை நிறுத்தத்தை உறுதியாக பின்பற்றி பிராந்திய அமைதியை மீட்டெடுக்க எதிர்நோக்கி இருக்கிறோம் என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய வாங் யீ இரு தரப்பும் நீடித்த அமைதியை அடைவதற்கு ஆதரவளிப்பதாகவும் இதுவே சர்வதேச சமூகத்தின் பொதுவான விருப்பம் என்றும் கூறினார். இந்திய எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இந்திய எல்லை பாதுகாப்பு வீரர் வீர மரணமடைந்தார். சண்டை நிறுத்தத்தை மீறி எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் நேற்று இரவு தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலை இந்திய ராணுவம் முறியடித்து அளித்தது. இதனால் இரு நாடுகளுக்கிடையே மீண்டும் போர் பதற்றம் நீடித்தது. இதற்கிடையில் ஜம்மு காஷ்மீரின் ஆர்எஸ்புரா பகுதியில் உள்ள சர்வதேச எல்லைப் பகுதியில் நேற்று இரவு பாகிஸ்தான் படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். துப்பாக்கிச் சூட்டில் எல்லை பாதுகாப்பு படை வீரரான சப் இன்ஸ்பெக்டர் முகமது இம்தியாஸ் வீர மரணமடைந்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.